நீங்கள் சபைக்கு வரக்கூடாது. நீங்கள் வரும் பொழுது ஒரு வைராகியத்தோடு, ஒரு வாஞ்சியோடு, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹalleluya, ஹalleluya. சத்தம் எங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த சத்தத்தின் வல்லமை என் வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த சத்தம் என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். ஆமென், ஹalleluya. சொல்லும் போது அந்த வனாந்தரத்தை பிளக்க பண்ணுகிற சத்தம், அந்த காதேஷ் வனாந்தரத்தை பிளக்க பண்ணுகிற சத்தம், உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காதேஷ் வனாந்தரமாக இருந்தாலும் அந்த சத்தம் வரும் பொழுது அது உன்னை பிளந்து உன் வாழ்க்கையை மாற்ற செய்யும். இப்போ ஒரு ஹalleluya ஆடுகிற திறமையான இருக்கட்டும். உங்க எல்லாரை காட்டிலும், இந்த உலகத்துல எல்லாரை காட்டிலும் என் ஆண்டவர் என்னதான் அதிகமா நேசிக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க அது மாதிரி, உன்னை காட்டிலும், எல்லாரும் காட்டிலும், பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை காட்டிலும் என் ஆண்டவர் என்னதான் நேசிக்கிறார். என்னதான் நேசிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அப்ப அந்த வார்த்தை தியானிச்சோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல யாரும் படிக்க வேணா கவனிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் சொல்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஒரு ஹalleluya. அன்பு என்பது அவரை தந்தருளி, அவரை கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஆமென். சில சொல்லலாம், அன்பு இல்லாமல் கொடுக்கலாம். ஒரு ஹalleluya. கவனிக்கணும் நல்லா. அன்பு இல்லாம நம்ம கொடுக்கலாம். பிச்சைக்காரன் ஒருத்தர் வரானா, ஒரு 5 ரூபா பேக்கெட்ல இருந்து எடுத்து வைக்கிறீங்கன்னா அவங்கள லவ் பண்ணி கட்டி பிடிச்சு அன்போட கொடுக்குறோம். இல்ல, அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஆனா கொடுக்காமல் அன்பு காட்ட முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்னா கண்டிப்பா கொடுக்காம இருக்க மாட்டோம். சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்திருப்போம். கொடுத்துதான் இன்றைக்கு தியானிக்க போற ஒரு முக்கியமான அன்பு. ஆமா, எபிரேய பாஷையில இல்ல கிரேக்க வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அன்புக்கு 4வது வார்த்தை அகாப்பே அன்பு. ஒரு ஹalleluya. அகாப்பே அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தோம் என்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஒன்றி அன்பு மட்டும்தான் இருக்கும். அவர்கிட்ட சும்மா கண்ணை குத்துறாரு, காதை குத்துறாரு. கர்த்தர் உன்னை அடிப்பார். ஹalleluya. சும்மா நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஒழுங்க வரலாம், அங்கே வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடும். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து, கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தாய், கர்த்தர் உன்னையும் அடித்து உன் குடும்பத்தை அடித்து ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக்குவார். அதுக்கு ஒரு ஆமென். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனின் தேவன் அல்ல. ஹalleluya. அப்படி பயமுறுத்துகிற கர்த்தரே ஆண்டவர் அல்ல, அவர் அன்பா இருக்கிறார். ஹalleluya. என்ன அவரை காரி துப்பினாலும் அவர் அன்பாதான் இருப்பார். அவரை விட்டு என்ன தூரம் போனாலும் அவர் அன்பாதான் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எப்படி சொல்றேன்னா, நான் சொல்றேன், அன்பு தேவன் இடத்தில் இருக்கிற அன்பு. ஒரு உதாரணம், ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், தூதன் தேவ தூதன் கிட்ட இருந்து அன்பை எடுத்தா அவன் பிசாசாய் மாறி போகிறான். அவன் தான் லூசிபர். தேவதூதன் அவங்க கிட்ட அந்த அன்பை பிடிக்கிற உடனே அவன் இன்னைக்கு இந்த உலகத்துல சாத்தானுக்கு தலைவனாய் அதிபதியாய் இருக்கிறான். அன்பு அவங்க கிட்ட இருந்து பிடிங்கினா, தூதன் கிட்ட இருந்து அன்பு பிடிங்கினா அவன் சாத்தானாய் மாறி போகிறான். மனிதர்களிடத்துல, நம்மிடத்துல 3 காரியங்கள் தான் இருக்கிறது. 1 பிசாசு, 2வது நாம, 3வது ஆண்டவர் தேவன். இவ்வளவுதான் இந்த உலகத்துல. ஓகே, இதுதான் முக்கியமானது, பிரதானமானது. அப்போ மனுஷனிடத்தில் இந்த அன்பை நம்ம எடுத்துக்கொண்டால் மனுஷன் பிசாசுக்கு துணையாக அவனோட பிசாசாய் மாறி போகிறான். ஒரு ஹalleluya. பக்கத்துல சொல்ல, உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா உங்ககிட்ட பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். ஹalleluya. சொல்லுங்க பக்கத்துல, பரவாயில்ல தைரியமா இப்படி சொல்ற பாருங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட அந்நிய பாஷை இருக்கிறது, உங்ககிட்ட பரிசுத்தம் இருக்கிறது, ஓகே, உங்ககிட்ட தீர்க்கதரிசன வரங்கள் இருக்கிறது, உங்ககிட்ட எல்லாமே இருக்கிறது, பணிவு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, சபைக்கு நேரத்துக்கு வரத்துக்கு எல்லாமே இருக்குது. ஆனா அன்பு இல்லைன்னா சொல்லணும் பக்கத்துல, உங்ககிட்ட பிசாசு தான் இருக்கா. ஹalleluya. உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா உங்ககிட்ட பிசாசு தான் இருக்கா. ஒரு ஆமென். அந்த அன்பை உங்ககிட்ட எடுத்து போட்டா நீ பிசாசா மாறி போயிடுவே. ஓகே, இது புரிஞ்சிச்சா?
யூதன் கிட்ட இருந்து அன்பை எடுத்தா அவன் பிசாசா மாறி போவான். மனுஷன் இடத்துல இருந்து அன்பை எடுத்தா அவன் பிசாசாய் மாறி போவான். மூன்றாவது, தேவனிடத்திலிருந்து அன்பை எடுத்தால், கர்த்தரிடத்திலிருந்து அன்பை எடுத்தால் அவர் என்னவாய் மாறுவார்? ஆமென். புரியுதா? அவரு பிசாசா மாறுவார்னா அவர் கடவுளை கடவுள் கிட்ட அன்பு எடுத்தா ஒண்ணும் இல்லை. ஒரு அல்லேலூயா. ஜீரோ, நத்திங், எதுவுமே இல்லை. ஏன்னா இயேசுவை பார்க்கணும்னா அன்பை தான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் படித்து காட்டுனா, கர்த்தருக்கு இன்னொரு பெயர் அன்பு, லவ். தேவன் அன்பா தான் இருக்கிறார். அந்த அன்பை அவர்கிட்ட எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்துங்க, பேப்பர்ல எழுதலாம், டிராயிங் வரையலாம், அழகா பேஸ்ட் பண்ணி ஒட்டு வைக்கலாம், ஏதோ ஒன்னாலும் செய்யலாம். ஆனா அந்த பேப்பரை தண்ணியில போட்டீங்கன்னா ஒன்னுத்துக்கும் உதவாது. ஒரு ஆமென். ஆண்டவர் அன்பு அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. அதனால இப்ப சொன்ன பாருங்க, தேவனையும் அன்பையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் பிரிக்கவே முடியாத போல தேவனையும் அவருடைய அன்பையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அது ஒன்னாதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன தேவன் தான். நான் சொல்றேன், இயேசு இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். இயேசு இவ்வளவாய், அவர் சொல்றார், இவ்வளவாய் இயேசு எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? உயிரை கொடுத்து நேசிக்கிறாரு. ரியலைஸ் பண்றீங்களா? ஆண்டவர் அந்த அளவுக்கு அன்பு நம்மால வைத்திருக்கிறாரு. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கவனிங்க. ஆண்டவர் உங்க மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், இயேசுவே இவ்வளவு லவ் வச்சிருக்கிறாருன்றவே அவர் அனுப்பின தேவன் பிதா எவ்வளவு லவ் வச்சிருப்பாரு, எவ்வளவு அன்பா இருப்பாரு. நம்ம பிதாவை நம்ம பார்க்கறதே இல்லை, அவரை தியானிக்கிறதே இல்லை, மெடிடேட் பண்றதே இல்லை. அவர் சொன்னாரு, வசனம் தானே, தேவன் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அடைக்கு அவரை இந்த உலகத்தில் தந்தது யாரு? பிதா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பிதா பயங்கரமா கோபமா இருப்பாரு, நியாயாதிபதியா இருப்பாரு, பயங்கரமா ஜட்ஜ்மெண்டா இருப்பாரு. அப்படிப்பட்ட பிதாவே இஸ்ரவேல் ஜனங்கள் பகல்ல போகும்போது மேகஸ்தம்பமா பின்னாடி போறாரு, நைட்ல ராத்திரில வரும்போது அக்னி ஸ்தம்பமா பின்னாடி எங்கே நிற்கிறாரு. அப்படி சுத்தி 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 இப்போ ஒரு 18 வயசு 19 வயசு பெண்ண ஒரு வாலிபன் 20 21 வயசு இல்ல 19 வயசு வாலிபன் எப்படி தெரியுமா சுத்துவான்? ஆமென். அல்லேலூயா. அப்படி நாயா சுத்துவாங்க. அந்த அளவுக்கு சுத்தி சுத்தி தூக்கி செருப்புல அடிச்சாலும் சுத்துவான், காரி துப்பினாலும் சுத்துவான், போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் சுத்துவான், சுத்தி 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 வருவான். அந்த காதலுக்காக வராம அந்த காதல் கொஞ்ச நாளைக்கு தான், அதெல்லாம் அது நிரந்தரமானது கிடையாதுன்னு அவனுக்கு தெரியல, அதுக்கே சுத்தி வருவான். ஆனா ஆண்டவர் அதை காட்டிலும் உங்கள் மேல அன்பாய் சுத்தி சுத்தி வராரு. நீ எங்க தூரம் போனாலும் கர்த்தர் பின்னாடி வராரு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருமா, தேவன் உன்னை நேசிக்கிறார். குமாரனே உன்னை நேசிக்கிறார்னா அவரை பெற்றெடுத்து அவரை அனுப்பின பிதா உன்னை அதை காட்டிலும் அவ்வளவாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அன்பு. ஆமென். அகாப்பே அன்புன்னு நான் சொன்ன ஒவ்வொரு அன்பு, ஈரோஸ் அன்பை குறித்து சொன்னோம், சில அன்புகளை நம்ம தியானிக்கல. இன்னைக்கு அகாப்பே அன்புனா தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு. அந்த அன்பு, இந்த அன்பு ஒரு தெய்வீகமான அன்பு, ஒரு பரிசுத்தமான அன்பு. இந்த அன்பு தன்னலமற்ற அன்பு அல்லது சுயநலமற்ற அன்பு. ஆமென். அதுக்கு தன்னலம் இருக்காது, சுயநலம் இருக்காது. கொஞ்சம் சீக்கிரமா போட கவனிக்கணும். ஒரு நபர் இருந்தார், ஒரு வாலிபன். நீங்க அப்படி சொன்னா புரியும். 3 பெண்கள் அவனை லவ் பண்றாங்க. எத்தனை பேரு? 3 பேர் லவ் பண்றாங்க. 3 பேர் அவனை தான் கட்டுவேன் இல்லைன்னா தொங்குவேன். ஒரு ஆமென். கட்டணம் அவனை கட்டுவேன் இல்லைன்னா தொங்குவேன்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. இவனால் என்ன பண்றான்னு ஒன்றும் புரியல. ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு கையை தட்டலாமா? லைட் இங்கே இங்கே ஆன் பண்ணு. நான் ஒரு சொல்ல நானே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மட்டும் ஃபேன் கரெக்டாக போட்டிக்கிறேன், இது முக்கியம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். சகல ஜனங்களே கை கொட்டி கம்பீர சத்தமாய் ஒரு துதி, ஒரு சத்தம் ஏகமாயிரே சர்வ
அழைக்கும் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு வாலிபனை 3 பெண்கள் காதலிக்கிறாங்க. 3 பெண்களும் அவங்க ரொம்ப ஒரு லவ்ல இருக்கிறாங்க. ஆமென். இப்ப காலத்து பசங்க என்ன சொன்னாலும் புரியாது. ஆமென். எல்லா காலத்திலுமே தான் அது கடந்து வந்ததான் புரியும். என்ன ராஜா பிரதர் கரெக்ட் தானே? எல்லா காலத்திலும் அப்படிதான். அப்போ புரியாம இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவனுக்கு. க்ளோஸ் பண்ண கேட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் அவனுக்கு நடக்குது. நடந்த உடனே எல்லாரும் ரொம்ப பதப்படப்பா இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிருக்கிறான். அட்மிட் ஆன உடனே அவனுக்கு கண்ணுல கட்டு போட்டுருக்கு. முதல் காலையே வரான். வந்தவனே அவன் சொன்னான், என்னங்க செல்லம் டார்லிங் பட்டு முஜி தேடு அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே சொன்னான், என்னாச்சு கண்ணுல அடி, என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன கண்ணு கட்டு போட்டுருக்கு, இனிமேல் என்னால் பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு அல்லேலூயா. செல்லம் பட்டு டார்லிங் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தா அப்படியாடா அந்த மாதிரி இருந்துட்டேன். ஐயோ கண்ணு இல்லாம என்னால உங்களோட வாழ முடியாது, கண்ணு இருந்தா கூட எப்படியாவது உன்னை வச்சு நான் ஓட்டிடுமே, அதனால என்ன மன்னிச்சுங்க நான் போறேன்னு அவன் போயிட்டான். கல்விட்டான். ஒராமே 2வது காலையில் வாரா, ஏன் தேதே அமுதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் குஞ்சிக்கிட்டு என்ன பண்ண நேரம் வந்து இதே மாதிரி கேட்டான், என்னங்க கண்ணில் கட்டு, இனிமேல் என்னால் பார்க்க முடியாது. உடனே அவன் சொன்னா, பார்க்க முடியாதா? ஐயோ அப்போ என்னாலும் உங்ககிட்ட வாழ முடியாதுன்னு அவன் ஓடிட்டான். அவன் பார்த்துட்டே இருந்தான். 3வது நாள் ஒரு பெண்மணி வந்தான். 3வது வந்து என்னங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்பதான் உண்மையான பாசத்தோடு அழுது கட்டிப்பிடிச்சு அவள் முத்தமிடுகிறான். முத்தமிட்ட உடனே அதை எடுத்து அவள் சொல்லுகிறாள், என்ன ஆச்சு ஏதாச்சு, விபத்து நடந்தது, கண் போயிடுச்சு, நீயும் அவளை மாதிரி போற மனம் விருப்பம் இருக்கிறதா என்று அவன் மனசுக்குள்ள நினைத்து கொண்டு கேட்கும்போது அவன் சொன்னான், நான் உங்க கண்ணை பார்த்து லவ் பண்ணலங்க, உன் மனசை பார்த்து லவ் பண்ண. உன் கண்ணு இல்லைன்னா என்னங்க, உன் உயிர் இருக்கிறதுல உன்னை நான் தோல்வியில சுமந்து கொண்டு உன்னை நான் வாழ வைக்கிறேன் என்று அவனை தூக்கி நிறுத்த ஆரம்பித்தான். உடனே அவன் அந்த கண்ணில் இருக்கிற அந்த கட்டுக்கு அவிழ்த்துட்டு அவன் சொன்னான், எனக்கு கண் போகவில்லை. அப்படி கவனிக்கிறீங்களா? என் கண் போகவில்லை அப்படின்னு சொல்லுவதான் சொன்னா. சின்ன அடி ஆக்சிடென்ட் உண்மைதான், நான் கண் போகல. இதுல 3 பேர் யார் உண்மையா நேசிக்கிறீங்க, யாரை நான் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தேன், அது உண்மையான ஆள் நீங்க மட்டும்தான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா சொன்ன உடனே அவளை அவன் திருமணம் செய்து கொண்டார். இதே போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் எதையோ இல்லை, நம்மை அவர் உண்மையாய் ஜீவனை கொடுத்து உன் அழகை பார்த்து உன்னை தேடி உன்னை இப்படி சொல்றேன் இன்னைக்கு புரியுற மாதிரி, உன் அழகை பார்த்து உன்னை அவர் லவ் பண்ணல. அப்படி பாக்குறீங்க, அவர் லவ் பண்றாருங்க. அல்லேலூயா. உன் அழகை பார்த்து அவர் உன்னை லவ் பண்ணல, உன் அறிவை பார்த்து உன்னை லவ் பண்ணல, உன் குலம் கோத்திரத்தை பார்த்து உன்னை லவ் பண்ணல, உன் பாடி பில்டா இருக்கீங்கன்னு அதை பார்த்து லவ் பண்ணல, நல்ல தோற்றமா அழகா ஹைட்டா இருக்கீங்கன்னு அதை பார்த்து லவ் பண்ணல, நல்ல செல்வாக்கு வசதியா இருக்கிற அதை பார்த்து அவர் லவ் பண்ணல, வீடு வசதி பங்களா எல்லாமே இருக்கு நல்லா படிச்சிருக்கு அதை பார்த்து லவ் பண்ணல. அவர் உன் மனசை பார்த்து லவ் பண்ணிதான் உன்னை அவர் தேடி தேடி ஓடி ஓடி வந்து உன்னை லவ் பண்றாரு. அல்லேலூயா. அவர் உன்னை தேடி வந்து உன்னை நேசிக்கிறார். இப்ப சொல்றாரு, நீ அவரை தூரம் போனாலும் அவரை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் சொல்றாரு, ஐ லவ் யூ. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஐ லவ் யூ நோ பிரதர். அல்லேலூயா. ஐ லவ் யூ சரவணன் பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, ஐ லவ் யூ ஐயப்பன் பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நேசிக்கிறேன். என்னடா ஏதோ சொல்றாரு, மூஞ்சி உம்முன்னு வச்சு பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ எந்த பாவத்தில் விழுந்தாலும், எந்த தூரத்துக்கு போனாலும், எங்கே விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you daddy. I love. சொல்லுங்க வேணா. சொல்லலாம் பக்கத்துல இருக்கிற உங்க பொண்டாட்டிக்கு தான் லவ் யூ சொல்லுங்க. அவருக்கு சொல்றீங்க அதே பேருக்கு சொல்றீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, I love you daddy. சொல்லுங்க, அப்பாவும் சொல்லுங்க, I love you Jesus. I love you daddy. கர்த்தரை நேசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தரை நேசிக்கிறீங்களா? நீ நேசித்தாலும் நீ நேசிக்கிறனாலும் என் ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர் மாற்றமில்ல, அவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தன்னலமற்ற சூழ்நிலமற்ற அன்பு. 3வது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத அன்பு. இந்த அன்பு எதை குறிக்கும்?
குறிக்கிறது என்றால் இந்த அன்பு எதிர்பார்க்காதது. never expected, did not expect anything, எதையுமே எதிர்பார்க்காது. அதனால ஆமென். நான் சொன்னல, நீ சபைக்கு பணத்தை கொண்டு வரையா, காணிக்கை கொண்டு வரையா, நீ நல்லா ஆண்டவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறியா, உன்னை பார்த்து நீ ஆண்டவருக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்த, நீ 10 ரூபாய் கொடுத்த, உன்னதான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், உன்னை ஏதோ கொஞ்சம் இல்ல, அதை எதையுமே எதிர்பார்க்கல. கொடுக்கிற தெய்வம் தான் அவர், கொடுத்து நேசிக்கிறவர், அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். நீ ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாலும், தங்கத்தையே கொடுத்தாலும், தங்க வீதியில வீற்றிருக்கிற தெய்வம், அந்த வீதிக்கு ஈடாக ஒன்றும் கொடுக்க முடியாது. நான் பாடுறேன் பாருங்க, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அப்படி பாடுறேன் பாடினாலும் அந்த சத்தத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஒரு அல்லேலூயா. நீ என்ன முழுங்க படிக்க ஜெபிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நான் என்ன பிரசங்கம் ஒண்ணும் கிடையாது, என்ன சுவிசேஷம் சொல்ற ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன் எல்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணு நீ கொடுத்து அவரை விலைக்கு வாங்க முடியாது. அவர் உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு திருவேதிக்கு முன்பாக நாம் வர போகிறோம். அவருடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காது. இந்த உலகத்தில், இந்த அன்பு உலகத்தில் மாறாத ஒரே அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே. ஒரு விசுவாசிக்கு நல்ல கையை தட்டுங்க. உலகத்தில் மாறாத அன்பு என் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மாறாதீங்க. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நீ மாறலாம், நீ மாறினாலும் யாரோட அன்பு மாறாது. நான் சொல்றேன், இப்படி சொல்றேங்க, இந்த உலகம் மாறலாம், மக்கள் மாறலாம், உன் கணவன் மாறலாம், மனைவி மாறலாம், பிள்ளைகளின் அன்பு மாறலாம், இந்த அரசாங்கம் மாறலாம், ராஜ்யபாரம் மாறலாம், எல்லாமே வேலை மாறலாம், எல்லாமே மாறி போலாம், எல்லாமே மாறி போலாம். ஆனா மாறாத ஒரே அன்பு, ஆரம்பத்தில் உன்னை எப்படி பேர் சொல்லி அழைத்தாரோ இன்னமும் அப்படியே நேசிக்கிறார், இன்னமும் அப்படியே கர்த்தர் உங்கள அன்பா லவ்வா இருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இந்த அன்பு என்னன்னா, முதல் நம்பர் 1, இந்த அன்பு என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 1, முதல்ல இந்த அன்பு எதை காட்டுகிறது என்றால், அன்பு நான் சொன்னேன் ஏதாவது கொடுக்கணும்னு, கரெக்டா? அன்பு இல்லாம கொடுக்கலாம், கொடுக்காம அன்பு காட்டவே முடியாது. அப்ப நம்பர் 1, பாவங்களை மன்னித்த அன்பு அல்லது பாவங்களை மன்னிக்கின்ற அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பு லூக்கா 15வது அதிகாரம் படிக்க நேரம் இல்லை, நான் சொல்ற கவனிக்கணும். லூக்கா 15வது அதிகாரம், அந்த ஸ்டோரி நிறைய போய் சொல்லி இருக்கிறேன். இளைய குமாரன், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, மூத்த குமாரன், இளைய குமாரன். இது ஒரு பிரமாணம் சொல்ல, மூத்த குமாரன் நேர பிரமாணம் சொல்ல, இளைய குமாரன் கிருபை பிரமாணம், அது வேற ஒரு ஆங்கிள் நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இளைய குமாரன் ஆண்டவருக்கு கேட்கிறான், அப்பா கிட்ட கேட்கிறான், தகப்பனே எனக்கு ஆஸ்திகள் வரும் பங்கை எனக்கு பிரித்து தர வேண்டும், எனக்கு வரும் ஷேரை எனக்கு தரணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் போச்சுன்னா ஜெய் வந்து கேட்பான், தகப்பனே எனக்கு என்ன சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிற, அதை பிரிச்சு என் ஷேர் எனக்கு தான். ஆமென். ஒன்னையில பாக்கெட்ல மூணா அவ்வளவுதான், அன்னைக்கு குழந்தை கட்டுவான். அவராமே இப்பயே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முடிச்சு சேர்த்து வைக்கணும். இப்போ சொன்னா ஊதாரித்தனமா இதை பண்ற அதை பண்ற சேர்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இதுக்கு பண்ணிட்டு அதுக்கு பண்ணிட்டு இல்லை. அவனுக்கு சேர வேண்டியது நீங்க சேர்த்து வைக்கணும். ஒரே சந்தோஷம் தெய்வத்துக்கு. ஒரு ஹல்லேலூயா. ரெடியாகும், ரெடியாக கவலைப்படாது. அப்போ சொன்னான் இளையகுமார், தகப்பனே பிரிச்சு தான் சொன்னவனே. அப்பா என்ன பண்ணாரு, வேற வழி இல்லாம பிரித்து கொடுத்துட்டாரு. கொடுத்து விட்டு இவரு எடுத்துட்டு போயிட்டு நல்லா ஜாலியா ஆடின ஆட்டம் என்னன்னு நல்லா ராஜா போயிட்டு வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே குடி கொத்தம் அப்படி இப்படி ஜாலியா வாழ்ந்துட்டு கடைசிய மொத்தத்தையும் அடிச்சுட்டு ஒரு பண்ணி மேய்க்கிற இடத்துல வேலைக்காரனா போய் ஒட்டி கொண்டான். ஒட்டி கொண்ட பொழுது அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திடீர் பசி ஓர தாங்க முடியாம பண்ணிக்கு போடுகிற தீவனமாக தவிடு, நம்ம சொல்ற மாதிரி தவிட்டை எடுத்து சாப்பிடும் போது எஜமானன் ஓடி வந்து அதை தட்டி விட்டு அவன் அடித்து, என்னடா பண்ணிக்கு நான் சாப்பாடு போடுற, பண்ணி சாப்பாடு நீ சாப்பிட, இப்படிப்பட்ட ஆள் எனக்கு தேவையில்லை, நீ போடான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டான். நடந்த சம்பவம். நேரத்தில் நீங்க அப்படி துரத்தப்படலாம், ஓகே, டோன்ட் கேர். கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் மனம் திரும்பினா போதும், கொஞ்சம் மனம் திரும்பணும். ஆமென் சொல்லிட்டு அழுதுட்டே வரான். உடனே அப்பா ஒரு லெட்டர் எழுதுறான், அப்பா என்ன மன்னிச்சிடுங்க,
பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களிடத்தில் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் லெட்டர் கொடுத்து பயந்துட்டே ஊருக்குள்ள வரான். ஊருக்குள்ள என்றாகும் போது ஒரே பண்ணி நாத்தம். அந்த ஊர் நல்ல பெரிய ஊர், பண்ணி நாத்தம் எல்லாம் இல்லாம இருக்கும். பண்ணி எல்லாம் கிடையாது. ஆமே, சில நேரத்தில் பண்ணி உங்களை சுத்தி சுத்தி வரும். அந்த பண்ணி நாத்தமும் வரும். அதை பார்த்தீங்கன்னா என்னடா இது இல்ல, அவர் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும். வரும் பொழுது அவர் கேள்விப்பட்ட உடனே அப்பா தூரத்துல சொல்லுங்க, தூரத்துல தன் குமாரன் வருகிறதை அறிந்து அவன் ஓடி வர ஆரம்பிக்கிறான். ஓடி வர அவன் ஆரம்பிக்கும் போது அவன் ஓடி வர ஆரம்பிக்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் அவனை பார்த்து யாராவது இவ்வளவு பண்ணி நாத்தத்தோடு ஒரே நாத்த எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வர யார் தெரியுமா? எஜமான கீழே வேலை செய்யற எடுக்குடிங்களே அவனை பார்த்து ஒரே நாத்தம். சில நேரத்துல சிலதெல்லாம் சீன் போடும் பார்த்தீங்களா, சும்மா அப்படியே அற்ப ராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி அப்படி எல்லாம் பண்ணோம். இப்படி அவனை கீழே வேலை செஞ்சுட்டு இவனை பார்த்து தள்ளி விடுறாங்க. ஆனா அப்பா கொஞ்சம் தூரத்துல பாக்குறாரு, கொஞ்சம் தூரமா பாக்குறாரு. ஏன்னா அவன் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டான். பார்த்த உடனே என் குமாரன் தான் என்கிட்ட வரான். அவன் ஒரு ஆமே இங்க நிக்கிறான், இவன் தூரத்துல வரான். தூரத்துல இவன் இளைய குமாரன் தூரத்துல வராரு. அப்பா இங்க வராரு, ஸ்லோவா மெதுவா, ரைட் சீக்கிரம் வலிக்க கூடாது, நீ காலம் வலிக்க கூடாது, இன்னும் ஸ்லோவா பின்னாடி போ, பின்னாடி போய் இன்னும் ஸ்லோவா. ஏன்னா அவன் அப்படியே அந்த பாவ குற்ற உணர்வு. சில நேரத்தில் ஆண்டவர் கிட்ட வரும்போது பாவம் நம்மளை தடுக்கும். இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போவேன், எப்படி நான் ஜெபிப்பேன், எப்படி ஆண்டவர்கிட்ட உரையாட முடியும்? பிசா சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காது, ஒரு பருப்பு வேக்காது. அவன் சொல்லுவான், நீ என்ன ஜோம் பண்ணாலும் கேட்க மாட்டாரு, நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன். லிஸ்ட் போட்டு சொல்லுவான், நேற்று என்ன கூத்து பண்ணேன், நேற்று என்ன பாவம் பண்ணேன், முந்தின நாள் என்ன கூத்து பண்ணேன், எல்லா லிஸ்ட்டும் கூட அவன் நினைவுக்கு அப்படியே ஸ்கிரீன்ல அப்படியே எல்இடி டிவி கொண்டு வர மாதிரி கொண்டு வருவான். இதை பார்த்து பயந்துட்டு தயங்கி வருவான். இருந்தாலும் அவனுக்குள்ள அவன் சொன்னான், வேற கண்ணாலே எடுத்துக்க சொன்னேன். அவன் ஸ்லோவா காலடி வைக்கிறான், கொஞ்சம் மூவ் பண்ணுவான் ஸ்லோவா. இவன் அப்பா பார்த்துட்டாரு, ஓ யாரும் அது கருப்பா வர மாதிரி இருக்குது, ஓ ஜெய் வந்து போல இருக்குது. ஒரே ஓட்டி என்ன பண்ணாரு, ஓடி போய் கிட்ட போய் கட்டி பிடிச்சு எப்படி கட்டிச்சு திருப்படா நீ கட்டி பிடிச்சு பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லல. அவர் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அந்த நாத்தத்தோட, அந்த பண்ணி நாத்தத்தோட, அந்த பாவத்தோட, அந்த சேற்று நாத்தத்தோட கட்டி பிடிச்சவங்க ஓயாம முத்தம் செய்தார். இந்த ஜனங்கள்லாம் நாத்தம் சொல்லிச்சு. அந்த நாத்தத்தை அவர் கட்டி பிடிச்சு ஓயாமல் முத்தம் செய்து இவன் சொல்றான், அப்பா பையன் சொல்றான், அப்பா படத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்ன பிள்ளைய ஏற்றுக்கொள்ளாதீங்க, உன் வேலைக்காரன் ஒருவரை ஏற்றுக்கொள்ள. இவர் காதலே வாங்கல. ஏய் இங்க வாங்கடா, இன்னைக்கு கொண்டாட்டம், இன்னைக்கு செலிப்ரேஷன், நல்லா ஒரு ஆடு அடி, நல்லா புசித்து இன்னைக்கு கொண்டாட போறோம். ஏன்னா என் மகன் செத்து போனா திரும்ப உயிரோட திரும்ப என் கிட்ட என் பிள்ளை வந்திருக்கலாம். இன்னைக்கு யாராவது தூரமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் கிட்ட வர ரெடியா இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஆடு ஆயத்தமா இருக்கிறது, கர்த்தர் கொண்டாட போகிறாரு. இவன் சொல்றத காது கொடுத்து கேட்க, நீ என்னன்னா புலம்பிக்கிறா, நீ என் புள்ளடா. ஹல்லேலூயா. நீ என்னன்னா சொல்லிக்கோ, என் புள்ள வேலைக்காரல, நீ புள்ளதான் பிள்ளையா அதே அந்த சொத்திக்கு உட்கார வைக்கிறாரு. இதுதாங்க மன்னித்தாண்டு. அவர் நம்ம என்ன சொல்லுவோம், பாவம் இவ்வளவு பாவம் பண்ணல, கொஞ்சம் அனுபவி, தேவைதாண்டா உனக்கு, இவ்வளவு பண்ணி நாட்டம் தேவைதாண்டா உனக்கு, துணி எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு ராஜா வசனம் போட்டுங்க, தேவைதான் உனக்கு, அனுபவிடா, அப்பதான் உனக்கு பட்டாதான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கர்த்தர் தகப்பனை ஒழுங்கு சொல்லிச்சு, அதை பத்தி எதுவே யோசிக்காம உடனே என்ன பண்ணாரு, போடா என் பொருளை வந்துட்டுல, என்கிட்ட வந்துட்டுல போதுடா, எடுத்து அப்படியே கிஸ் பண்ணி ஓயாம ஒரு பரிசுத்த மொத்தத்தை கொடுத்துட்டு எல்லாரும் கூப்பிட்டு அவனை குளிக்க வைங்க, நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி அவனை குளிக்க வச்சு, நல்ல ராஜ வஸ்திரத்தை போட்டு அவனுக்கு செருப்பை போட்டு ராஜ கிரீடத்தை தலைய வச்சு அவர் கொண்டாட ஆரம்பிச்சார். ஏன்னா பாவம் எங்கு பெருகிறோ அந்த கிருபை பெருகும். அந்த பாவத்தில் நிலைநிறுத்த கூடாது. ஒருவேளை பாவத்தில் விழுந்து தூரமா போயிருக்கிறியா, கர்த்தர் நீங்க சொல்ற எல்லாரும் விட ஒண்ணு அதிகமா நேசிக்கிறார். இன்னொரு சொல்ற நேரம் இல்லை, விபச்சாரத்தை கை களவாய் கொண்டு வராங்க. நேர பிரமாணத்தின் பிரகாரம் கல்லை எடுத்து சாகரிக்க வேண்டும் என்று நேர பிரமாணிகள் நிற்கிறார்கள். நிற்கிறதை கண்டு அங்க சொல்றார், இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நேர பிரமாணிகள் சொல்றாங்க, நேர பிரமாணத்தின் பிரகாரம் விபச்சாரிகள் கை களவாய் பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம், கல்லை அவரை சாகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், உங்களின் பாவம் செய்யாதவன், ஹலோ இங்க பாக்குற நீங்க, உங்களின் பாவம்
பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லை எரிக்க சொல்லிட்டு தலையில இருந்து எடுத்து பார்க்கிறாரு. ஸ்வயம் ஒத்தனம் காணும். அடா பாவிகள் 60 வயசு 70 வயசு 50 வயசு நல்ல காலர் போட்டு அப்படி நல்லா பில்டப் பண்ற ஒத்தனம் வந்து காணும். எல்லாம் ஓடி போயிட்டான். நின்று பார்க்கிறார். இவன் மட்டும் நிற்கிறார். எங்க உன்னை கல் எறியணும்? ஒத்தனமே காணுமே ஆண்டவரே, நான் உன்னை அக்கினிக்குள்ளாய் தீர்க்கல சொல்லிட்டு சொன்னார். இனி பாவம் செய்யாது. கையை தட்டிருக்கணும் சொன்னாரு. நியாயத்தை தண்டனை கொடுக்கக்கூடியவர் ஒரே நபர் ஆண்டவர். இவனெல்லாம் ஒண்ணுங்களே ஓடி போயிட்டாங்க. தண்டனை கொடுக்க வேண்டிய நானே உனக்கு தண்டனை கொடுக்கல. யார் தெரியுமா? கல்வாரி சிலுவையில 2000 வருடங்களுக்கு முன்பாக கடைசி சொட்டு ரத்தம் சின்ன சின்ன சிலுவையில உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். இனி 2வது தண்டனை உனக்கு இல்லை. இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னா அவன் ஓடி போறான். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியா சொல்கிறது. பிதாவே, நமக்கு தெரியும், பிதாவே இவர்களை மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவரை குத்தியவர்களை பார்த்து மன்னிக்க செய்த தெய்வம் தான் அந்த தெய்வம். அவர் மற்றவர்களே மன்னித்தார்னா நம்ம பிள்ளைகள் நம்ம எவ்வளவு மன்னிப்பாரு. இன்னைக்கு சொல்ற உன் பாவங்களை எல்லாம் மன்னித்துட்டாரு. நீ நீதிமானாய் கர்த்தர் மாத்திருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது காரியம் நான் சீக்கிரம் முடிக்க நேரம் ஆயிடுச்சு. நம்பர் 2, தாழ்மையின் அன்பு. முதல் பாவங்களை மன்னித்த அன்பு, இரண்டாவது தாழ்மையை கொடுத்த அன்பு, தாழ்மையின் அன்பு. ஆமென். யோவான் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். 13வது வசனம், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் போதகர் தான், நான் ஆண்டவர் தான். 14வது வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர்கள் என்று சொல்லி 14வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சீஷர்களின் கால்களை கழுவின அன்பு. வானத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம், தேவர்களின் உமக்குப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியான எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரே நாமம் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம். அப்படிப்பட்ட தெய்வம் சொன்னாரே, சீசரின் கால்களை கழுவுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் கடைசியா பண்ண போறேன். ஆண்டவர் என்னோட ஏற்பட்டிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு கால்களை கழுவ போறோம். இதுல யாரு நீங்க தாழ்மையோடு இருக்கிறீங்க என்னன்னு தெரியல. கம்பெனிகளுடைய விருப்பம் இருக்கிறீங்க, ஓகே. ஆமென். நீங்க கால்களை கழுவணும். நான் சொல்றேன், யாரு அதிகமா உங்களுக்கு பிடிக்கல அவங்க காலை நீங்க கழுவணும். நீங்க செலக்ட் பண்ணணும், நான் செலக்ட் பண்ண மாட்டேன். விடாம உங்களை யார் அதிகமா வெறுக்கிறீங்களோ, யார் மேல அதிகமா கஷ்டம் இருக்கிறதோ, யார் மேல அதிகமா கோபம் இருக்கிறதோ, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணானோ அவங்க காலை நீ கழுவணும். கூட இருந்து காட்டி கொடுத்த யூதாஸ் காலை கழுவுனா தெய்வம். தன்னை காட்டி கொடுக்க போகிறேன் என்று தெரிந்து யூதாஸ் காலை நல்ல கழுவி தொடைச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில யார் செஞ்சாலும் நம்ம செய்ய போறோம். ஒவ்வொரு காலை இன்னைக்கு கழுவி பரிசுத்தமான நீதிமானை மாற்ற போகிறோம். ஒரு மாதத்தை தலைமையில எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு அந்த தாழ்மையை தரித்துக் கொள்ளணும். ஜாதி, மதம், உயர்வு, தாழ்வு, பெரியவன், சின்னவன், பணக்காரன், தரித்திரவன், ஐஸ்வர்யவன், ஞானவன், பேதை, அதெல்லாம் கிடையாது. கர்த்தரே கழுவினாரு. நான் சொன்னாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யுங்க. இல்ல நான் கொஞ்சம் வெள்ள சொக்கா போட்டுக்கிறேன், நான் முடியுமா? அந்த சொக்காவை விடுவா, நான் கொஞ்சம் நல்லா இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் கையில நெய் பாலிஷ் வர வச்சிருக்கிறேன், மேக்கப் கரைஞ்சிருமே. ஒரு ஆமென். ஆண்டவர் போதகரமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவார்கள். ஆமென். அந்த தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கணுங்க. தாழ்மை எப்ப உங்களுக்குள்ள வரும் அப்பயே உயர்வு உங்களுக்குள்ள காத்திருக்கிறது. Waiting for promotion. தாழ்மை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா வெயிட்டிங் உங்களுக்காக காத்திருக்கோம். நிறைய நேரத்துல நம்ம போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல நிற்பாங்க. காலேஜ்ல பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்ம நிற்க வைப்பாங்க. வேலைக்கு போனா வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்ம நிற்க வைப்பான். அவன் வந்துட்டான்னு நமக்கு தெரியாது. அவன் வரலாம், ஐயோ பாவம் ஜோம் நடுவே அவன் வரக்கூடாது, அவனு விலகலாம் போயிடும் ஜோம் பண்ணதான் அந்த சீட் நமக்கு, அந்த வேலை நமக்கு. ஆனா நீ சொல்றீங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல நீ நிக்க தேவையில்லை. தாழ்மையில நீ முதலாதுனா வெயிட்டிங் உனக்காக அந்த வேலை. மகளை எப்போ வரப்பாரு, மகளை எப்போ வரப்பாரு, அந்த ஊழியம் உனக்காக, அந்த குடும்பம் உனக்காக, அந்த திருமணம் உனக்காக, அந்த பிள்ளைகள் உனக்காக, அந்த எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. வெயிட்டிங் ஃபார் யூ.
இன்னைக்கு அந்த தாழ்மை நமக்கு வேணுங்க, நம்ம சபையில வேணுங்க. எந்த ஒரு பேரும் இல்லாம தாழ்மையா இருக்கணுங்க. நம்பர் 3 சொல்றேன், சீக்கிரம் நேரம். நம்பர் 3 மூன்றாவது, தன் ஜீவனை கொடுத்த அன்பு. ஆமென். பேதுரு மறுதலித்து போனான். மறுதலித்து ஆண்டவர் ஜீவனை உனக்காக கொடுக்கிறேன்னா மறுநாள் கால சேவலுக்கு 3 முறை கூவுவதற்குள்ளாய் ஆண்டவர் மறுதலித்தான். ரோமர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம் பாவிகளுக்கு முதல்ல அவர் ஜீவனை கொடுத்தாரு. நான் சொல்லட்டுமா, நீ நல்லா சர்ச்சைக்கு வர்றீங்க, சந்தோஷமா சர்ச்சைக்கு வர்றீங்க, நல்லா பயங்கரமா இருக்கிறீங்க, நல்லா சர்ச்சைக்கு தேவையானதெல்லாம் பண்றீங்க, சர்ச்சை நேரத்துக்கு வரீங்க, அழகா வரீங்க, சூப்பரா வரீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது நான் செய்யறது பெரிய விஷயம் இல்லை. உடைஞ்சு போய் எதையும் உடைக்கப்பட்டு சுக்குநூறாகி வேதனையோடு கண்ணீரோடு தேற்று யாரும் இல்லை, அரவணைக்க யாரும் இல்லை, பேச யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னோட கூட நல்லா இருக்கியா என்று கேட்பதற்கு யாரும் இல்லை. நான் கேட்டேன், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கு சொல்றோம். அப்ப நான் கேட்க கூட சொல்லக்கூடாதுல, பிரசங்கம் பண்றதுல ஓகே, அப்ப எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு விரும்புகிறேன். அப்போ சொல்லிட்டு அந்த உடைஞ்ச உள்ளத்தை வரும்போது பேட்டி அரவணைத்து, மகனை கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், மகனை கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீ கலந்தாத அந்த கண்ணீரை தொடச்சிட்டு, அப்படி தொடச்சு விட்டுட்டு உன்னை நிக்க வலித்து அழக பார்க்கிற அன்புதான் இந்த சபையுடைய அன்பு. குப்பையை எடுத்து கோபுரத்தில் நிபுணம் பண்ணணும். விழுந்து போன உன்னை, விழுந்து போன தாவீதின் கோபுரத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிற ஒரு கிருபை சபை. அந்த சபை கிட்டதான் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த சபையாகிய தலையாகி இயேசு கிறிஸ்து கிட்டதான் வந்திருக்கிறீங்க. மகனே சொல்றது நல்லா இருக்கும்போது உன்னை கட்டி அரவணைக்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஒண்ணுமே இல்லாம சர்ச்சை ஒழுங்கா வர மாட்டியா, சர்ச்சை லீவு போடுறியா, ஆண்டவருக்கு டிமிக்கு கொடுக்குறியா, என்னடோ பண்றியா, என்ன கூத்து பண்றியா, அப்போ உன்னை தேடி அரவணைக்கிற அன்புதான் கர்த்தருடைய அன்பு. உன்னை அரவணைக்கிற அன்புதான் கர்த்தருடைய அன்பு. நான் சொல்றேன், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம வசனம் சொல்லிட்டல. இந்த வசனம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துலதான் இன்னைக்கு ஆண்டு சொல்ற தன் உயிரை கொடுத்த அன்பு. நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ராமேஸ்வரம் ரயில் பாலம் கப்பல் போறதை பார்த்திருக்கீங்க யாராவது? ராமேஸ்வரத்துல அந்த கடலுக்குள்ள ரயில் போகும், ரயில் பாலம் இருக்கும். கப்பல் வழியா போகும்போது கப்பல் வரும்போது அந்த ரயில் பாலம் ஓபன் ஆகும், கப்பல் படம் முடிக்கும். இது மாதிரி ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு, ஒரு சம்பவம் அனைவரும் வருஷம் ஒரு கதையாகவும் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறது. அந்த ட்ரெயின் அங்க அந்த அந்த ட்ராக் ஓபன் பண்ணி திறப்பா பாத்தீங்களா, முன்னால வந்து கையில சுத்துவாங்க, அந்த நாட்டமா இருக்கும். ஓகே, சுத்தும் போது கடல் அப்ப என்ன ஆகுதுன்னா, கப்பல் ஒரு சத்தத்தை கேட்டா ஒரு திறந்து விடுறாங்க, திறந்து ஓபன் ஆகுது. ஓபன் ஆன கப்பல் போயிடுச்சு. போன உடனே ட்ரெயின் வருகிறது. ட்ரெயின் வருகிற சுத்தமா கேட்கிறது, சிக்னல் வருகிறது. அவர் என்ன பண்றாரு, ட்ரெயின் வருகிற தூரத்தில் கண்டு அதை திருப்பதற்காக போகும்போது அவருடைய ஒரே ஒரு மகன், ஆண் மகன், ஒரே கவனிக்கணும், ஒரே ஒரு ஆண் மகன், ஒரு மகன் என்ன பண்ணா, அந்த லீவ் என்று அன்னைக்கு விடுமுறை என்று அப்பா கூட வந்துட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த சக்கரத்தை கொண்டு போய் தலையை விட்டுட்டான். அந்த சுத்திர சக்கரத்தை கொண்டு தலையை வச்சுட்டு அவன் தலையை வெளியில் எடுக்க முடியல. அப்பப்போ எவ்வளவு முயற்சி பண்ண தலையை வெளியில் எடுக்க முடியல. ஓடாமே ரெண்டு காரணங்கள், ட்ரெயின் கிட்ட வந்து சவுண்ட் ஆடன, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க. இவர் பார்த்து கலங்கி ஒரு வேதனை, வயிற்றுல போய் மரண பயத்தோடு நிற்கிறார். அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இந்த பக்கம் மகன். ஒண்ணு சுத்தரா மகன் தலை திங்க போயிடும், அந்த ஜனங்களை காப்பாற்ற முடியும். இல்ல மகனை காப்பாற்றணும்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போவார்கள். நீங்க என்ன முடிவு பண்ணுங்க? பொறுமையா முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு, வேற வழி இல்லாம 1000 இல்ல என் குழந்தைய பார்க்கும்போது இந்த என் குழந்தைய கொடுத்து இந்த 1000 காப்பாற்றணும் அப்படி கண்ணா மூடிக்கிட்டு அதை திருப்ப ஆரம்பிச்சார். குழந்தை தலை அப்படி துண்டாய் கீழே விழுந்து போனது. அந்த ட்ரெயின் அக்கறைக்கு கடந்தது. ஒரு கையை தட்டி பேட்டி எடுக்கும்போது பேப்பர்ல போடும்போது வந்து கேட்டாங்க, என்னையா பெத்த குழந்தை, ஒரே ஒரு குழந்தை, எத்தனையோ வருஷம் இல்லாத பிறந்த குழந்தைய ஜீவனை கொடுத்துட்டியே. அப்ப சொன்னாரு, எனக்கு ஒரு குழந்தை செத்துச்சுன்னா ஒரு நாள் அழுவேன், ஆயிரக்கணக்கான ஜீவன் வருது, எத்தனை குடும்பங்கள் அழுவோம், அந்த ஒரு ஜீவன் போனா பரவாயில்ல, அத்தனை ஜீவனங்களை காப்பாத்தின. ஒரு பக்கம் என் குழந்தைய கொடுத்துட்டு வேதனை உச்சிக்கு இருக்கிறது, ஆனா 1000 ஜனங்களை காப்பாத்தின சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கிறது சொன்னார். அது கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில அவர் அனுப்பினார். பிதா அனுப்பி இன்னைக்கு லட்சக்கணக்கான 700-800 கோடி மக்கள் ஒரு பக்கம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
அப்ப சொன்னாரு, யார் மகனை சாகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த சக்கரத்தை திருப்பும் பொழுது இயேசு பலியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு நீ ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறோம். நல்ல கையை தட்டி இதனால அப்பா இயேசுவின் அன்பு, இதுல அப்பா இயேசுவினுடைய அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. நான்காவது சொல்லி நான் முடிச்சிடறேன். நான்காவது அன்பு சகலத்தையும் சகிக்கிற அன்பு. ஒரு ஆமென். சகலத்தையும் சகிக்கிற அன்பு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம் நான் படிக்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. 8வது வசனம் அன்பு ஒரு காலம் முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் என்ன கூத்து பண்ண அன்பு சகிச்சுக்கிறார். அன்பு சகிக்கும். என்ன கூத்து பண்றீங்க கரெக்டா சொல்லுங்க. உங்களை கொஞ்சம் மனசாட்சி கேட்க என்ன அப்படி என்ன ஆட்ட காட்டுறீங்க, என்ன கூத்து பண்றோம், ஆனாலும் அவர் அவர் நேசிக்கிறதுனால சகித்து கொள்றாரு. எப்படி சகித்து கொள்ற உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஓகே ஒரு பெண், ஓகே ஒரு பெண், ஓகே இதனுடைய விலை என்ன? 5 ரூபா. ஓகே இந்த 5 ரூபா பெண்ணு நான் வாங்கிட்டு வந்த கடையில இருந்து எழுதி பாக்குறேன், வரல. ஊதுறேன், வரல. இப்படி 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 என்ன பண்ணாலும் வரல, எழுதுற. இப்ப என்ன பண்ணுறது நானே? இப்போ இது இந்த மைக் 10,000 ரூபாய் ஒரு மைக். ஓகே இப்போ ஹலோ இது கேக்குது. ஹலோ மைக் டெஸ்டிங் கேக்குதா? ஒன்றும் கேட்கல. நான் பண்ணுவேன், என்ன பண்ணி பார்த்தேன், ஒன்றும் பண்ணல. இப்ப என்ன பண்ணுவோம்? இதை தூக்கி கடைக்காரர்கிட்ட இப்ப கொடுப்பேன், அவன் ரெடி பண்ணுவான். திருப்பி அங்க போகும்போது ஹலோ மைக் டெஸ்டிங் ஒர்க் ஆகுது. திருப்பி இங்க பார்த்தா ஹலோ ஒன்றும் இல்லை. 10 முறை கடைக்கு கொடுத்து ரிப்பேர் பண்ணாலும் அதை தூக்கி போடுமா? திரும்ப 14வது முறை கடைக்கு எடுத்துருவோம். ஏன்? இது காஸ்ட்லி. அது 5 ரூபா தூக்கி போட்டுருவோம். ஒரு அதே மாதிரி எத்தனை முறை நீ மூஞ்சி சுருங்கி அப்படி வச்சுட்டு ஆண்டை விட்டு தூரம் போனாலும், எத்தனை முறை ஆண்டை விட்டு விலகி போனாலும், எத்தனை முறை நீ குடைச்சல் கொடுத்தாலும், எத்தனை முறை நீ ரிப்பேர் ஆகினாலும் அவரை தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா வேறப்பட்ட காஸ்ட்லியான ரத்தத்துல உண்மையை நம்மை மீட்டிருக்கிறார். பக்கத்தை சொல்லுங்க, நீ என்ன கூத்து போனாலும் அவர்களை தூக்கி எல்லாம் போட மாட்டாரு. உனக்காக இல்ல, உன்னை அவ்வளவு காஸ்ட்லியா வாங்கி இருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் தூக்கி போட மாட்டேன், இது ரொம்ப நல்லா இருக்கும், இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, அதுக்காகவா? இல்ல, நான் கூத்து காசு எனக்கு தான் தெரியும். நான் சொல்லுவேன், நீ தூக்கி போட்டு வாயின்னு சொல்லுவேன். 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினது எனக்கு தான் தெரியும் நான் சொல்லுவோம்ல. அதே போல ஆண்டு சொன்னாரு. நான் சொல்ல சில நேரத்துல இது என்ன ஒண்ணுத்துக்கு ஓட மாட்டேன், தூக்கி போட ஒரு அடி கொடுங்கன்னு சொன்னா சொல்லுவேன். உனக்கு என்னடா தெரியும், வாங்கினது நான்குடா, ரத்தம் சிந்தனை நான்குடா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சேர்த்து அவ்வளவு ஏற்பட்ட ரத்தத்துல கிரயமாய் வாங்கி இருக்கிறேன். நான் எப்படி தூக்கி போட முடியும்? இன்னொரு முறை பாக்குறேன், இன்னொரு முறை நான் பாக்குறேன், இன்னொரு முறை ரெடி பண்றேன், இன்னொரு முறை ரிப்பேர் பண்றேன். ஓகே, சில நேரத்தில் ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்ன சரவணன் பிரதர், என்ன ராஜா பிரதர், ஓகே புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மளை ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ராமே கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டே இருக்கிறாரு. கரெக்டா? கொஞ்சம் ரிப்பேர் ஆகுதா? இப்ப ரிப்பேர் ஆகுதா? கொஞ்சம் ஆகுது. கொஞ்சம் அப்பப்போ ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி ஓடுது. கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ரிப்பேர் பண்ணணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்மள ஆண்டவர் தூக்கி போட மாட்டாரு. ஆண்டவர் நம்ம தூக்கி போடவே மாட்டாரு. ஏன்னா நான் சொல்றேன், நான் காஸ்ட்லி. ஹல்லேலூயா. நான் காஸ்ட்லி கிடையாது, என்ன காஸ்ட்லியானவர், காஸ்ட்லியா என்ன வாங்கி இருக்கிறார். அதனால நான் காஸ்ட்லியான பொருள், அதனால என்ன தூக்கி போட மாட்டாரு. இன்னைக்கு ஒரே ஒரு நான் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒரு கர்வமான விசுவாசம் இருக்குன்னா தெரியுமா, நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் தூக்கி போட மாட்டார். எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லியிருக்கேன், உன்னை என்ன பண்ணாலும், என்ன கூத்தடிச்சாலும் கர்த்தர் தூக்கி போட மாட்டார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அதனால நீ கூத்தடிச்சுட்டு இருக்காத, வேண்டாம். ரிப்பேர் பண்ண முடியல, ஒரு ரிப்பேர்ல ரெடி ஆயிடுங்க. ஒரு ஹல்லேலூயா. அது யூஸ் ஆகும், எத்தனையோ பேருக்கு யூஸ் ஆகும். இல்ல அப்பா சிலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் சால்வ் இருக்கணும், ஒவ்வொரு டைம் ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் ரிப்பேர் பண்ணி அந்த மெக்கானிக்கை வெறுத்து போயிடும். ஒரு ஹல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டர் நாங்க மெக்கானிக்கா இருக்கிறோம்,
ஒரு ஆமென். ரிப்பேர் பண்றதுக்குள்ள நம்ம உடம்பு ரிப்பேர் ஆகிடும் போல இருக்கு. ஒரு சோத்திரம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த அன்பு தாங்க அகாப்பே அன்பு. இந்த அன்பு தான் தெய்வீக அன்பு. இந்த அன்பு தான் பரிசுத்தமான அன்பு. இந்த அன்பு தான் உன்னதமான அன்பு, தன்னலமற்ற அன்பு, சுயநலமற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு என் ஆண்டவர் அன்பு. இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் காலை தூக்கி சொல்லுங்க, ஏய் என் அப்பா இயேசுவே என்னை நேசிக்கிறார், என் கூட இருக்காரா?